டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். சினிமா உலகிலே நடந்த பல சுவையான சம்பவங்களையும் அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்ற பல நிகழ்வுகளையும் தனித்தன்மையோடு டூரிங் டாக்கீஸ் தொகுத்து வழங்கி கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதே மாதிரி நம்மை சுற்றி அன்றாடம் நடந்து கொண்டிருக்கின்ற பல நிகழ்ச்சிகளை பற்றியும் வாழ்க்கையில் முன்னேற துடிக்கின்ற பல திறமைசாலிகளுடைய நேர்காணல்களையும் வித்தியாசமான முறையிலே தொகுத்து வழங்குகின்ற ஒரு சேனல் தான் சோஷியல் டாக்கீஸ். இந்த சோஷியல் டாக்கீஸ் டூரிங் டாக்கீஸுடைய சகோதர சேனல். பல யூடியூப் சேனல்களுக்கு மத்தியிலே இன்று டூரிங் டாக்கீஸ் தனி அடையாளத்தோடு திகழ்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் டூரிங் டாக்கீஸுக்கு கொடுத்த ஆதரவு தான். அதே மாதிரியான ஒரு ஆதரவை நீங்கள் சோஷியல் டாக்கீஸுக்கும் தர வேண்டும் என்று உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இந்த சோஷியல் டாக்கீஸுக்கு யூடியூப் சேனல் தவிர ஒரு முகநூல் பக்கமும் இருக்கிறது. அதிலையும் பல சுவையான தகவல்கள் தினமும் பதிவிடப்படுகின்றன. யூடியூப் சேனலுக்கான லிங்க்கும் முகநூல் பக்கத்துக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸிலே தரப்பட்டிருக்கு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுடன் 17 வருடங்கள் உதவியாளராக பணிபுரிந்து தற்போது பின்னணி பாடகராக இருக்கும் அனந்து அவருடன் பணியாற்றிய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்திருக்கிறார். அவருடைய நேர்காணல் உங்களுக்காக. எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்களை முதல்ல எப்போ சந்திச்சிங்க? அதில் ஒரு பெரிய நகைச்சுவையே இருக்குது அதில். அதாவது என்னென்னா, எம்எஸ்வி சார் எனக்கு ஊர் தூத்துக்குடி சார். நான் தூத்துக்குடிலேருந்து ஒரு 94, 95 அந்த கேப்பில் தான் நான் இங்கே வந்தேன். நான் அதுக்கு முன்னாடி ஐ டிட் மை பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடிச்சுட்டு எனக்கு மியூசிக்கில் தான் ஆர்வம். அதுவும் அவருக்கு எனக்கு எப்போவுமே சிலோன் ரேடியோவில் அவருடைய பாடல்கள் நிறைய கேட்டதுனால எப்படி இவர் இந்த மாதிரிலாம் பாட்டு பண்ணுறாரு, எப்படி இவர் கம்போஸ் பண்ணுறாரு அப்படின்லாம் அவரை பார்க்கணும். அவருடைய கச்சேரிகள்லாம் பண்ணாங்கன்னா கச்சேரி மேடைகள்லாம் பாடணும்னு ஒரு ஆசை இருந்தது சார். ஸோ பார்த்தீங்கன்னா நான் 95க்கு மேலே அவரை சந்திக்கிறதுக்கு அவரை பார்க்கணும். அவரை பார்க்குறதுக்கு என்ன பண்ணேன்னா, ஃபஸ்ட்டு டைம் எனக்கே ஒரு தெரிஞ்ச ஃப்ரெண்டு மூலமாக அவருடைய வீட்டு லேண்ட்லைன் ஃபோன் நம்பரை நான் வாங்கி வச்சுட்டேன். ஒரு நாள் காலங்காலில் 4:30 மணி இருக்கும், அவருக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டேன். ஃபோன் பண்ணோம். என்னுடைய இது என்னென்னா, இவர் ரொம்ப சீக்கிரமே காலையில் எந்திரிச்சிடுவார். அதனால் இவரை சந்திச்சா இவருக்கு பேசினா இந்த டைம் தான் ரொம்ப வீட்டில் பூஜை பண்ணுற டைம், அமைதியான டைமாக இருக்கும். இப்போ பேசினா நல்லா பேசுவார்னு நினச்சி நான் கிட்டத்தட்ட ஒரு 4:45 அப்படி ஃபோன் பண்ணிட்டேன் அவருக்கு. ஃபோன் பண்ணோடனே அங்கேருந்து ஒரு குரல், அந்த ஃபோனை எடுத்துகிட்டு யாரது அப்படின்னு ஒரு குரல் கேட்டுது. எம்எஸ்வி சார் இருக்காங்களே, நீங்கள் யார் பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுது. உடனே சார் நான் அனந்தநாராயணன், ஏன்னா அவர் அந்த குரலை கேட்டோடனே நான் கொஞ்சம் பம்மிட்டேன். சார் என் பேர் அனந்தநாராயணன், சத்தமாக பேசுங்க அப்படின்னாரு. அனந்தநாராயணன் பேசுகிறேன் சார், என்ன விஷயம் அப்படின்னாரு. இல்லை சார், நான் பாட்டெல்லாம் பாடுவேன், உங்களை சந்திக்கணும்னு. அதை சொல்கிறதுக்கு இதுவா நேரம், காலங்காலில் 4:45 ஃபோன் பண்ணுறீங்க, ஃபோனை வைங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு வச்சுட்டாரு ஃபோனை. சொல்கிறது முன்னாடி 10 மணிக்கு மேலே கூப்பிடுங்க அப்படின்னு ஃபோனை வச்சுட்டாரு. எனக்கு இதனோட முதல்ல எடுத்தோடனே அரைஞ்சி சாத்தின மாதிரி இருக்குது அப்படின்னு நமக்கு தோணுச்சு. சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன். அதுக்கப்புறம் ஒரு 10:30 மணிக்கு மேலே அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணேன். அவர் வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் அவங்க சொன்னாங்க, ஐயா இல்லைங்க, அவர் கம்போசிங் போயிட்டாருங்க, சாயங்காலம் தான் வருவார் அப்படின்ட்டாங்க. சாயங்காலம் எத்தனை மணிக்கு வருவாருன்னு கேட்டாங்க. நீங்கள் சாயங்காலம் ஒரு 5:30 மணிக்கு வாங்க, 6 மணிக்கெலாம் வந்து பாருங்க. சரி 5:30 மணிக்கு வர சொன்னாங்களே, நான் 5 மணிக்கே போயிட்டேன். அப்போ அவருடைய வீடு இப்போ இருக்கிற வீடு டெமாலிஷ் பண்ண கட்டின வீடு கிடையாது, பழைய வீடு. நீங்கள் பழைய வீடுக்கு போயிருப்பீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா 2 பெரிய கேட் இருக்கும், ஒன்று கார் வர கேட்டு, இன்னொன்று சின்ன கேட்டு ஆளுங்க போகிற கேட்டு. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், வீட்டுக்குள்ளே போகாமல் அந்த என்ட்ரன்ஸ் படிக்கும் அந்த கேட்டுக்கும் நடுவில் ஒரு பேசேஜ் இருக்கும்ல, அந்த கார் நிறுத்துகிற பேசேஜ், அங்கேயே நின்றுட்டுருக்கேன். கிட்டத்தட்ட பார்த்தேன் 6 மணி ஆச்சு, 6:15 மணி ஆச்சு. அப்புறம் 6:15 மணிக்கு திடீர்னு யாரோ மேலேருந்து ஓடி வந்தாங்க, மாடியிலேருந்து ஓடி அந்த வீட்டை கேட்டை திறக்கணும். அவர் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு கேட்டை திறக்கிறாங்க. கேட்டை திறந்து உள்ளே வராரு. அவர் எப்பவுமே உள்ளே வந்தோடனே காலெலாம் கழுவிட்டு தான் வீட்டுக்குள்ளே போவார் போல் இருக்கு. அவர் உள்ளே வரும்போது அப்படி என்னை பார்த்துட்டு கால் கழுவிட்டு என்ன அப்படி கை காமிக்கிறாரு. நீங்கள் தான் காலைல 5 மணிக்கு ஃபோன் பண்ணிங்களா அப்படின்னாரு. ஆமாம் சார், அந்த டயத்தில் ஃபோன் பண்ணக்கூடாதுண்ணே அப்படின்னாரு. சொல்லிவிட்டு என்ன பண்ணிட்டாரு, விறுவிறுன்னு உள்ளே போயிட்டார். அவர் உள்ளே போயிட்டு திருப்பி ஒரு 5 மினிட்ஸில் வந்துட்டு ஆமாம் வெளியே நின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டார். இல்லை சார், நீங்கள் ஒன்றுமே சொல்லலை, பார்க்க தானே வந்திருக்கீங்க, பார்க்க வராமல் வெளியில் என்னத்தை பார்க்க போகிறீங்க, உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போனார். ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குது, காலையில் ஆசீர்வாதம் வாங்கினேன். அந்த டயத்தில் நம்ம நம்ம சிற்பிங்கிற இசையமைப்பாளருக்கு ஜமீன் கோட்டைன்னு ஒரு ஃபிலிம் பாடினேன். ஸோ அந்த ஃபிலிம் பாடின அந்த ட்ராக் நான் மெயின் தான் பாடினேன். ஸோ அந்த கேசட், அந்த ரிலீஸ் ஆன கேசட்டை நான் அதுக்கு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்கக்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அந்த சாங்கை மட்டும் நான் ஒரு கேசட்டில் பண்ணி வாங்கிட்டு அதை கொடுத்தேன். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இது எங்கே நான் ஊர்லாம் சொன்னேன், தூத்துக்குடி, அங்கேருந்து இப்போ தான் சமீபத்தில் தான் வந்திருக்கேன் ஐயா, பாட்டெல்லாம் பாடுவேன், அதெல்லாம் காலையிலே சொன்னீங்களே பாட்டு பாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இது என்னது அப்படின்னாரு. நான் அந்த மாதிரி பாடியிருக்கேன் சமீபத்தில், சிற்பிங்கிற இசையமைப்பாளர் பாடுறேன். அப்படியா அப்படின்ட்டு கொடுங்க, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னாரு. அப்போ எப்போ வந்தீங்க ஊருக்குன்னு கேட்டேன். நான் இப்போ தான் ஒரு 6 மாதம் 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் ஒரு படம் பாடிட்டீங்களா அப்படின்னாரு. உடனே அப்புறம் சரி கொடுங்க, நான் கேட்டு சொல்கிறேன்னு வாங்கிட்டு என்ன பண்ணேன், சரி வாங்கிட்டு ஒரு காலைல விழுந்து ஆசை வாங்கிட்டு திரும்பி கிளம்ப போனோடனே முக்கியமான ஒரு விஷயம், எந்த ஒரு விஷயத்துக்கு பேசுகிறதா இருந்தாலும் காலைல 5 மணிக்கு நான் ஃபோன் பண்ணக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதே திரும்ப ஞாபகம் வச்சு சொல்லிட்டு இருக்காரு.
சரி அது முடிஞ்சிட்டு போயாச்சு. அதுக்கப்புறம் அவருடைய இன்சார்ஜ் மிஸ்டர் சந்துருன்னு ஒருத்தர் இருக்கார். சந்துருட்ட வந்து நான் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். மைடெக் இரிகேஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட்னு பசுல்லா ரோடில் டி நகரில் இருக்குது. ஸோ அங்கே வந்து நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னுடைய ஆஃபீஸ் லேண்ட்லைன் நம்பரை நம்ம சந்துருட்ட கொடுத்து வச்சுருந்தேன். அவரை பார்க்கும்போது நீங்கள் உங்கள் நம்பர் கொடுத்துட்டு போங்க, நான் கூப்பிட்டாருன்னா ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இவரை வீட்டில் போய் பார்த்ததே என் சந்துரு கிட்ட சொன்னேன், பார்த்தீங்களா நீங்கள் எப்படி போனீங்க, யார் சொன்னாங்க, நானே போயிட்டேன், யார் நம்பர் கொடுத்தாங்க, ஃபோன் எப்படி பேசுனீங்க எல்லாம் கேட்டார். சொன்னேன் இந்த மாதிரி. சரி பொதுவாக யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க சரின்ட்டார். சந்துருக்கு வந்து என்னுடைய ஆஃபீஸ் நம்பர் கொடுத்தேன். திடீர்னு ஒரு நாளைக்கு எனக்கு ஆஃபீஸ்க்கு ஃபோன் வருது. சந்துரு நான் ஃபோன் எடுத்தேன்னா நான் எம்எஸ்வி சந்துரு பேசுகிறேன், நீங்கள் யார் பேசுகிறீங்க, நான் அனந்தோன்னே, நீங்கள் பாடகர் தானே அப்படின்னாரு. ஆமான்னொன்னே, இல்லை பாடகர் தானேன்னு கேட்கல, இந்த நம்பர் தானே அப்படின்னு நம்பரை கேட்டார். ஆமாம் நம்பரை சொன்னேன். ஆமாம் இந்த நம்பர் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேன்னொன்னே. அப்போ வந்து ராமாயணம் சீரியல் வந்து ரீரெக்கார்டிங் பண்ணிட்டு இருக்காரு. எங்கன்னா ஜாய் ஸ்டுடியோவில் எம்எஸ்வி அண்ணனும் ராமூர்த்தி சாரும் சேர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. நாளைக்கு வந்து ராமாயணம் சீரியலில் ஒரு ரீரெக்கார்டிங் இருக்குது, அண்ணா உங்களை வர சொன்னார் அப்படின்னாரு. எனக்கு ஒன்றுமே புரியல. நம்ம வந்து சாங் தானே இவர்கிட்ட ட்ரை பண்ணுறோம், இவருக்கு ரீரெக்கார்டிங் நம்மளை கூப்பிட்றாரு அப்படின்ட்டு வந்து என்னங்க ரெக்கார்டிங்காக ரீரெக்கார்டிங் தாங்க, உங்களை தான் வர சொன்னார், நீ இந்த நம்பர் தானே அப்படின்னு கேட்ட ராமன், உங்களை தான் வர சொன்னார் அப்படின்னாரு. ஓ அப்படியா அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன். சரி எனக்கு ஒன்றும் புரியல. அடுத்த நாளைக்கு ஆஃபீஸ்லேயே சப்போஸ் வந்து ரீரெக்கார்டிங் ஏதாவது பிட் சாங் மாதிரி இருக்குமா, இல்லை கோரஸ் மாதிரி ஏதாவது இருக்குமா, எதுக்காக நம்மளை கூப்பிட்ருக்காரு இன்னும் தெரியலையே. சரி எதுக்கும் போயிடுவோம், போகாமல் இருந்தால் தப்பாக போட்டுன்னு லீவெல்லாம் போட்டு நான் போயிட்டேன். நெக்ஸ்ட் டே போனேன்னா மிஸ்டர் சந்துரு மீட்டிங் மிஸ்டர் சந்துரு இங்கே தான் காமெடியாக ஆரம்பிக்கும் பயங்கரமாக. சந்துருவை பார்த்துட்டு நான் சந்துருட்ட ஹலோ சந்துரு எப்படி இருக்கீங்க, நான் வந்து என்ன பண்ணுறேன், அவரை விஷ் பண்ணோடனே அவர் வந்து என்னை பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்காரு. அப்புறம் கொஞ்சம் கழிச்சு வாங்க என்ன இங்கே என்ன யார் பார்க்க வந்தீங்க, அண்ணனை பார்க்கல, இல்லைங்கிற ரீரெக்கார்டிங். ஓ அவரை பார்க்கலான்னு வந்தீங்களா, இல்லைங்க நீங்கள் தானேங்க ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க. என்னொன்னே பதறாரு. ஐயோ உங்கள் நம்பர் சொல்லுங்கள் அப்படின்னாரு. நான் நம்பர் சொன்னோடனே ஐயோ நான் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிட்டேன்னா, அவர் வந்து வீணைக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னார், நான் மறந்து போய் உங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் அப்படின்ட்டாரு. பதறி நிற்கிறார். எனக்கு ஒரு பக்கம் ஏமாத்தமாக போச்சு, இன்னொன்று இவர் பண்ணதை பார்த்து இவருடைய பாடி லாங்குவேஜ், நம்ம சந்திரோடைய பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்து எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பும் வருது, இன்னொரு பக்கம் நமக்கு ஏமாத்தமாகிடுச்சேன்னு அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். சரி எப்படியும் ரீரெக்கார்டிங் தானே, நம்ம லீவ் போட்டு வந்துட்டோம், எம்எஸ்வி சார் வந்தோடனே ரீரெக்கார்டிங் பார்த்துட்டு கிளம்புவோம் அப்படின்னு உட்காந்துட்டே இருக்கேன். திடீர்னு என்ன ஆச்சுனாக்கா, உங்களுக்கு யாராவது வீணை பிளேயர் நம்பர் தெரியுமான்னு என்கிட்ட கேட்டார். அப்போ வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், ராஜா சார்கிட்ட தேவின்னு வீணை வாசிப்பாங்க, அவங்களுடைய நம்பர் என்கிட்ட இருந்தது. ஏன்னா நான் நிறைய காஸ்பல் ஆல்பம்ஸ்லாம் பாடிட்டு இருந்தேன். ஸோ அவங்க நம்பர் கையில் வச்சுருந்தேன். அந்த நம்பரை வந்து என்கிட்ட ஒரு நம்பர் இருக்கணும்னு இவர் வழக்கமாக அவங்களுக்கு யார் வாசிப்பாங்கன்ட்டு அப்போ ராஜேஷ் வைத்தியா வாசிட்டு இருந்தார். இவர் ராஜேஷ் நம்பருக்கு ஃபோன் பண்ணுறாரு, அவர் ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, அவர் ஊருக்கு போயிட்டார். எப்போ வருவார்னு கேட்டேன்னா, அது மாதிரி என்னைக்கு அவர் சொல்கிறாங்களோ இன்றைக்கி தான் அவருக்கு திருச்சியிலையோ இங்கே மதுரையிலையோ கச்சேரி முடிச்சுட்டு நாளைக்கு தான் வருவாருனாங்க. ஐயோ இன்றைக்கி ரெக்கார்டிங் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க உடனே. அப்போ நான் இந்த நம்பரை கொடுத்தேன். அப்போ இவங்களை உங்களுக்கு தெரியுமா நிறைய, எனக்கு அவங்களுக்கு என்ன தெரியாது, ஆனால் அவங்க நம்பர் நான் வாங்கி வச்சுருக்கேன், நீங்கள் ஃபோன் பண்ணி பாருங்கள், அவங்க ராஜா சார்ட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அப்புறம் ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணோடனே அவங்க என்ன சொல்கிறாங்க, எனக்கு 10 மணிக்கு ராஜா சார்ட்ட வரும் மிக்சிங் இருக்குது, அது முடியறதுக்கு 11 மணி ஆகிடும். அப்போ இந்த மாதிரி சொல்கிறாங்களே, ஆமாம் பரவாயில்ல நீங்கள் 11 மணிக்காவது கிளம்பி வர சொல்லுங்கள் அவங்கள, ஏன்னா ஒத்துருமே இல்லாததுக்கு இது பண்ணாமல். ஐயோ அவர் வந்த உடனே வேணும்னு கேட்டால் என்ன பண்ணணும்னு சொன்னால், அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும், எனக்கு இந்த இடமே புதுசு அப்படின்னு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 9:45 10 மணிக்கெலாம் எம்எஸ்வி சார் வந்துட்டார். வந்த உடனே நேரம் வந்தோடனே எல்லோரும் வந்தாச்சா அப்படின்னு கேட்டே வந்துட்டே இருக்காரு. வந்துட்டு பார்த்தாரு, வீணை கொஞ்சம் லேட்டாக வரலாம், ஏன்னா சார் நமக்கு ஃபஸ்ட் எபிசோடில் வீணை இல்லை, 2வது எபிசோடில் ஒரு 12-12:30 மணிக்கு கூட வரலாம் அப்படின்ட்டு போயிட்டார். நான் சொன்னேன் நீங்கள் தப்பிச்சிங்க நல்ல வேலை அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க வந்துருவாங்களா, அவங்க வந்துருவாங்களான்னு நான் என்னங்க கேரண்டி கொடுக்க முடியும், உங்களுக்கு நம்பர் கொடுத்தேன் நீங்கள் பேசியிருக்கீங்க அவ்வளோதான், அவங்க வருவாங்களா வரமாட்டான்னு நான் என்னங்க சொல்ல முடியும்னு. அப்போ சொல்லிட்டு நான் என்ன பண்ணுறேன், சரி நான் கிளம்பிட்டேன். ஐயோ நீங்கள் போயிடாதீங்க, ஏன்னா அவங்க திடீர்னு இப்போ யாருன்னு எனக்கு தெரியாது, அவங்க வர்ற வரைக்கும் நீங்கள் என் கூட இருங்க அப்படின்ட்டு என்னையை உட்காந்து வச்சிட்டாரு. அப்போ எம்எஸ் சார் அப்படி லைட்டாக உள்ளே போகிறது முன்னாடி இப்படி திரும்பி பார்த்தாரு. நீங்கள் எங்கெங்க அப்படின்னாரு. நான் பாவம், நான் சொல்ல முடியுமா, இவர் என்னை வீணைக்கு சொல்கிறதுக்கு பதிலாக எனக்கு மாற்றி சொல்லிட்டாருன்னு சொல்ல முடியாது இல்லையா. நான் என்ன பண்ணேன், அவரை மாட்டி விடக்கூடாதுங்கிறதுக்காக, இல்லைங்க இங்கே வந்து ராமாயணம் சீரியல் ரீரெக்கார்டிங் நடக்குதுன்னு கேள்விப்பட்டேன், நான் பார்த்துட்டு போனான்னு வந்தேன். ஓ ரீரெக்கார்டிங்லாம் பார்ப்பீங்களா நீங்கள், இல்லைங்க ஒரு ஆசைங்க அப்படின்னு. சரி வாங்க யாரையும் தொந்தரவு பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னாரு. அப்புறம் உள்ளே போயிட்டேன். அப்புறம் கரெக்டாக ஒரு 11:30 மணிக்கு அந்த தேவி வந்தாங்க, இங்கே வீணை வாசிச்சாங்க. அவங்களுக்கு பெட் வந்து மத்தியானமே முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க. சரி நான் மத்தியானம் சரி ஓகே இதுக்கு மேலே நமக்கு என்ன வேலை இருக்குது, நம்ம கிளம்பிடுவோம், மத்தியானம் வரைக்கும் ரீரெக்கார்டிங் பார்த்துட்டு கிளம்ப போகிறேன். அப்போ வந்து எம்எஸ்வி சார் சாப்பிட போயிட்டார் லஞ்சு. இவர் சொன்னார் நீங்கள் சாப்பிடலாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேங்க, நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டேன். யார்கிட்ட, சந்துருட்டேன். இப்படியே போயிட்டு இருக்குது சார். திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்வி சார் சாப்பிட்டுட்டு அப்படி வந்தார். வந்துட்டு அப்படி கொஞ்சம் நடந்து என்ன அப்படி பார்த்துட்டு இங்கே வாங்க அப்படின்னாரு. அப்புறம் மத்தியானம் என்ன வேலை இருக்குது உங்களுக்கு அப்படின்னாரு. ஒன்றும் வேலை இல்லை சார் அப்படின்னு. எங்கே வேலை எதுவும் பார்க்குறீங்களா, நான் ஆமாம் சார் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். அப்போ இன்றைக்கி வேலை இல்லையானாரு. இன்றைக்கி நான் லீவ் போட்டு வந்தேன் சார். லீவ் போட்டு வந்தீங்களா, இப்போ மத்தியானம் போகணுமா, மத்தியானம் ஆஃபீஸ் போக வேண்டியதில்லை சார், பட் வீட்டுக்கு தான் போகணும், கிளம்பலான்னு யோசிச்சேன். உடனே வேறு எதுவும் வேலை இல்லையே அப்படின்னாரு. வேறு எதுவும் வேலை இல்லைன்னே அப்படின்ட்டு கொஞ்சம் இருங்க போயிடாதீங்க அப்படின்னாரு. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய லக்கு ஒரு 4 மணிக்கு ஒரு சின்ன பிட் சாங் மாதிரி பாட கொடுத்தாரு. அந்த சீரியல்லே ஒரு பிட் சாங் மாதிரி பாட கொடுத்தாரு. பிக்கப் பண்ணிட்டேன், பாடிட்டேன். ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. வெரி குட், நல்லா பிக்கப் பண்ணுறீங்க,
இன்னும் கொஞ்சம் ஸ்ருதிலாம் சுத்தமாக பாடணும் அப்படின்னாரு. கண்டிப்பாங்க அப்படின்னு. அது முடிச்ச உடனே என்ன எல்லாரும் அப்புறம் 8:45 பேக் பண்ணி வெளியில் வந்துட்டோம். எல்லோரும் கிளம்பி போயிட்டாங்க. அப்போ சொன்னார் இந்த மாதிரி, சந்துரு சொல்கிறார் இந்த மாதிரி, இந்த இடத்துல இப்போ அசிஸ்டண்ட் தேவைப்படுது அவருக்கு. நான் சொன்னேன், ஐயோ எனக்கு அசிஸ்டண்ட்லாம் வேண்டாங்க, நான் சும்மா வந்து பாடம் இல்லை இருங்க அவருக்கு இப்போ அசிஸ்டண்ட் தேவைப்படுது, உங்களுக்கு நோட்ஸ்லாம் எழுதுறீங்க, நோட்ஸ்லாம் எழுதுவேங்க அப்படின்னு. கொஞ்சம் இருங்கன்ட்டு சந்துரு வந்து எம்எஸ் விஸ்வநாதன்ட்ட சொல்கிறாரு, இப்போ நமக்கு ஒரு அசிஸ்டண்ட் வேணும்லன்னா இவர் வந்து கம்போசிங்லாம் வரையணும்னு ஆசைப்படுறாரு, அது நான் ஆசைப்படுற மாதிரி சொல்லிட்டாரு. உடனே நான் சொன்னேன், ஐயோ என்ன இல்லை அவர்கிட்ட அப்படி தான் சொல்லணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு, இந்த மாதிரி கம்போசிங்லாம் வரையணுன்னு. அப்படியா கம்போசிங்லாம் வருவாரா அப்படின்ட்டு, என்ன தம்பி உங்களுக்கு என்ன இதுக்கு முன்னாடி கம்போசிங்லாம் அனுபவம் இருக்கானாரு. இல்லைங்க நான் பட் நோட்ஸ் எல்லாம் எழுதுவீங்களா அப்படின்னாரு. எப்படி தெரியும், நான் கற்றுக்கிட்டேன், எங்கள் ஊரில் கிளாசிக்கல் கற்றுக்கிட்டேன், பாட்டுக்கு நோட்டேஷன் எழுத தெரியும். அப்படியா கம்போஸ் பண்ணும்போது கூட ஃபாலோ பண்ணுவீங்களா அப்படின்னாரு. ஃபாலோ பண்ணுவேங்க அப்படின்னு அப்படின்னாரு. சொல்லிட்டு சரி ஓகே, அடுத்து நமக்கு எப்போ கம்போசிங் இருக்குது அப்படின்னு சந்துருட்ட கேட்குறாரு. சந்துரு சொல்கிறாரு, இது மாதிரி நமக்கு ஒரு வாரம் கழிச்சு இருக்குது அப்படின்னாரு. சரி ஒரு வாரம் கழிச்சு அந்த ப்ரோக்ராம் இந்த பையனுக்கு சொல்லிவிடு, பார்ப்போம் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணலாம், அப்படி கண்டினியூ பண்ணுமா வேண்டாமாங்கிற அப்புறம் யோசிக்கணும் அப்படின்னாரு. சொல்லிவிட்டு சரி நான் அப்புறம் வந்து பார்த்து சந்து சொல்கிறார், உன் நேரம் பாரு, நீ வந்து அவர்கிட்ட வந்து சும்மா ஒரு பாட்டு பாடணும், ஏதோ கச்சேரிலாம் பாடணும்னு வந்த, இப்போ பாரு கம்போசிங் அசிஸ்டண்ட்டாக அவர் ஓகேன்னு சொல்லியிருக்காரு, இதில் நீ பிக்கப் பண்ணிட்டேன்னா அவர் இது பண்ண நீ கண்டிப்பாக பிக்கப் ஆகிடுவேன், எனக்கு நம்பிக்கை இருக்குது, இன்றைக்கி நீ பாடினதே அவருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாரு. ஸோ இதுதான் முதல்ல அவரை நான் சந்தித்த அனுபவம் சார். எம்எஸ்வி அவர்களோட பாடல்களில் உங்களுக்கு மிகவும் பிடித்த பாடல் எது, அதற்கு என்ன காரணம்? எம்எஸ்வி சார் பாடின பாட்டிலேயே உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எதுன்னு நீங்கள் மறக்க முடியாத பாட்டுன்னு என்கிட்ட கேட்குறீங்க சார். அவர் பாடின பாட்டில் எல்லா பாட்டுமே எனக்கு பிடிக்கும், எதுவுமே என்னால் மறக்க முடியாது. அப்படி வந்து அவருக்குள்ளே வந்து ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு சிங்கர் இருக்கார் சார். ஆக்சுவலி இப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க, எம்எஸ்வி சார் அவரே சொல்லிக்குவார், ஒரு பாடகர்களுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு பெரிய குரல் வளம் கிடையாது தம்பி, பாட்டு பாடுறதுக்குன்னு உண்டான இப்போ சிங்கர்ஸ்னு இருக்காங்க இல்லையா, அவங்கள மாதிரி ஒரு குரல் வளம் கிடையாதுன்னு சொல்லுவார். ஆனால் உண்மை என்னென்னா அவர் பாடுறத இன்னொரு சிங்கரால் ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை. இது எஸ்பிபி சாரும் சொல்லியிருக்காரு, அவர்கிட்ட பாட வந்த நான் இருக்கும்போதே பாட வந்த எத்தனையோ சிங்கர்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் நினைக்கிற அந்த எக்ஸ்பிரஷன், அவர் நினைக்கிற டச்சஸ்லாம் வந்துட்டு இவங்க அந்த மெலடியை உள்வாங்கிட்டு நல்ல ஒரு 10 வாட்டி ப்ராக்டிஸ் பண்ணி அவங்க வாய்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. அதை ப்ரெசென்ட் பண்ணும்போது அதில் வரக்கூடிய ஒரு இனிமையை அவர் ஒத்துக்கிறாருங்கிறது தான் உண்மையே தவிர, அவர் நினச்சதை அப்படியே பாடுறதுங்கிறது 100% பாடுறதுக்கு சிங்கர்ஸ் வந்து அவர் நினச்சதை பாடினது அவர் மட்டும்தான் பாட முடியும் சார். அந்த மாதிரி ஒரு, ஏன்னா இது வந்து எம்ஜிஆரே வந்து அவர்கிட்ட சொல்லுவாராம், எம்எஸ்வி சார்கிட்ட வந்து இது பண்ணுவாராம், கம்போசிங்கில் வந்து உட்காந்துட்டு நீ வந்து என்ன அந்த நேரத்தில் நேராக பாடி நீ வந்து என்னை மயக்கிற, இதே வந்து நீ சிங்கர்ஸ்ட்டை வேலை வாங்கணும்னா அப்போ வந்து பாரு, அவர் கேசட் பண்ணிட்டு சொல்லுவார், பார்த்தியா இந்த இடம் ஒரு மாதிரி பாடிருக்க பாரு, இந்த இடம் வந்து அந்த சிங்கர்ஸ்ட்டை வரல பாரு, இது பாரு இந்த இடம் நீ விட்டுருக்க பாரு. அப்போ வந்து நீ பாடுறது போதாது, நீ கம்போஸ் பண்ணால் போதாது, அவங்கக்கிட்ட அதை வாங்க தெரியணும் அப்படின்னு வரான். அப்போ எம்எஸ்வி சார் சொல்லுவாராம், நான் பாட்டு சொல்லி தாங்க கொடுக்க முடியும், 10,000 வாட்டி இல்லை 50,000 வாட்டி நான் பாடி காமிக்க முடியும், பட் அவங்க நான் என்ன பாடுறேங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பாடுறதுங்கிறது அவங்க தான் பாடணும், நான் வந்து கூடு விட்டு கூடு பாய முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அந்த அளவுக்கு யூனிக் ஃபீச்சர்ஸ், ஒரு தனித்தன்மை வந்து அவருடைய குரலில், இதெல்லாம் அவரால் மட்டும்தான் பாட முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயங்கள் அவருடைய குரலில் இருக்குது. அதனாலே பார்த்தீங்கன்னா பல பாடல்கள் அவர் பாடின பாடல்களில் பார்த்தீங்கன்னா கிராண்ட் சக்ஸஸாக இருக்கும் அந்த பாட்டு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாச்சுன்னா, சிவகாமியின் செல்வன் படத்தில் எதற்கும் ஒரு காலம் உண்டு பொறுத்திருமகளே, இன்பத்திலும் துன்பத்திலும் சிறுத்திருமகளேன்னு ஒரு சாங் இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கன்வின்சிங்காக இருக்கும். உனக்கு என்னுடைய காலத்துலேயும் எடுத்துங்களேன், நான் அவர்கிட்ட பண்ண ட்ராவலில் அப்போ நான் சினிமாவில் என்ட்ரி ஆகலை, அந்த பாட்டை கேட்கும்போது நமக்காக சொல்கிறாரோ, அது யாருக்கு வேணாலும் கனெக்ட் ஆகும். கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் நமக்கு லைஃப்பில் ஏதாவது சக்ஸஸ் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல வர்றாரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பிடிக்கும் எனக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மியூசிக் வந்து அவர் எந்த அளவுக்கு மியூசிக்கை நேசிச்சிருக்காரு, அவர் வந்து மியூசிக்கே தனக்கு லைஃப்னு இருந்திருக்காரு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுற மாதிரி ஒரு சாங் பார்த்தீங்கன்னா முத்தான முத்தல்லோ படத்தில் அந்த பாட்டு பிடிக்கும். இந்த மாதிரி நான் சொல்லிட்டே போனேன்னா நிறைய பாட்டு இருக்குது சார். இன்னும் ஒரு சாங் நான் எஸ்பெஷலாக சொல்கிறேன். படம் வந்து கீழ்வானம் சிவக்கும்னு நினைக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர் கேரக்டருக்கு ஒரு சாங் பாடியிருப்பார். அந்த சாங் நீங்கள் அந்த சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்களுடைய தங்கச்சி வந்து, அவர் ஜெய்சங்கர் வந்து கண் தெரியாதவர், அவங்க தங்கச்சி தான் அவரை வந்து தாய்க்கு தாயாக எல்லாமே பார்த்துப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் இன்ட்ரோடக்ஷனுக்கு ஒரு சாங் பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு பிடிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நினைத்தார் இனிக்கும் படத்தில் வந்து ரஜினி சாருக்கு பாடியிருப்பார், டம் டம் டடடிடிடி டம் டம் டடடிடிடி டம் 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 டடடி குடா டடி குடா டடி குடா டடி குடா டடி குடா ஜெகமே தந்திரம் சாங் அவ்வளோ அழகாக பாடியிருப்பார். அதாவது ஒரு இப்படித்தான் சொல்ல முடியாது சார். ஏன்னா பிகாஸ் பாட வரக்கூடிய சிங்கர்ஸ் எல்லாருமே அவர் பாடி கம்போஸ் பண்ணி, அவர் தெரியும் இல்லையா, அவர் 10,000 வாட்டி பாடி தான் கம்போஸ் பண்ணுவார். ஸோ அவர் பாடினதுக்கு அப்புறம் தான் மற்ற சிங்கர்ஸ் பாடுறாங்கும் போது ஒரு யூனிக்கான சிங்கர் தான் அவரை சொல்லணும். ஸோ நான் ஒரு சாம்பிளாக சொன்னது ஒரு 4 சாங் தான் நான் சொல்லியிருக்கேன். பட் அவர் பாடின பாடலில் எவ்வளவோ பாட்டு எனக்கு பிடிக்கும்.
எம்எஸ்வியோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். அவர் கூட பணியாற்றின அனுபவங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது. ஆக்சுவலாக நான் வந்து 17 வருஷமாக அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். 17 வருஷத்துக்கும் நான் வந்து ஒவ்வொரு இன்சிடென்ட் சொல்லணும். பட் ரத்தன சுருக்கமாக தான் சொல்ல முடியும் சில விஷயங்கள். அதாவது இவர்கிட்ட வேலை செய்கிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சாதாரண விஷயமே கிடையாது. இப்போது இது நான் அவர்கிட்ட 17 வருஷமாக இருந்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லலை. ஏன்னா எனக்கு முன்னாடி 4 வருஷம் 5 வருஷம் எத்தனையோ பேர் எனக்கு முன்னாடி நிறைய சீனியர்ஸ் வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்காங்க. பட் இவர்கிட்ட என்னென்னா ஒரு வாட்டி சொன்னதை இன்னொரு வாட்டி சொல்ல மாட்டார். கம்போஸ் பண்ணும்போது நிறைய மாற்றிக்கிட்டே இருப்பார். அது வந்து எனக்கு ஓரளவுக்கு அது ஸ்டெபிளைஸ் ஆகிறதுக்கு, ஓஹோ இவர் இப்படி தான், இவருக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி ஆகிக்கணும், ப்ரிப்பேர் ஆகிக்கணும் அப்படிங்கிறது அந்த மைண்ட் செட் வந்து அதுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக நான் ரெடி ஆகிறதுக்கே வந்து எனக்கு 2 வருஷம் ஆச்சு சார். நான் 95 நான் அவர்கிட்ட ஜாயின் பண்ணியிருக்கேன்னா கிட்டத்தட்ட 96 97 97க்கு அப்புறம் தான் அது வந்து எனக்கு அந்த ஒரு ஸ்டெடினஸ் வந்தது. ஏன்னா சாதாரணமாக பாருங்களேன், இப்போ நம்ம ஸ்வரம் எழுதுறோம்னா ஒரு சாகித்ய ஒரு பல்லவியில் வந்து ஒரு 4 லைன் வருதுன்னு வச்சுக்கோங்க. 1 லைன் 2 லைன் 3 லைன் 4 லைன். ஸோ நடுவில் வந்து நம்ம கேப் விட்டுருப்போம். இதுக்குன்னா ஸ்வரம் எழுதுறதுக்கு மிஞ்சி போனால் ஏதாவது ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணார்னா 2 டைப் ஆஃப் ஒன்று அடித்து எழுதணும்னா அடுத்து எழுதுறதுக்கு நம்ம கொஞ்சம் கேப் விட்டுருப்போம். பட் ஒரு 10 சேஞ்ச் எழுதுகிற அளவுக்கு யாருமே கேப் விட்டு பாட்டை எழுத மாட்டாங்க. ஆனால் இவர்கிட்ட அப்படி தான் எழுதி ஆகணும். ஏன்னா இவர் அவ்வளவு சேஞ்சஸ் பண்ணுவார். ஒரு கேசட்டில் ஒரு 3 சாங் அவர் கம்போஸ் பண்ணுறாருன்னா 1.5 சாங் ஒரு சாங்கே அந்த கேசட்டுடைய முக்கால் சைடு ஏ சைடு ஃபுல்லாக வந்துடும். அடுத்த கால் சைடில் வந்துட்டு ஒரு பல்லவி, அடுத்த 2வது சாங்குடைய பல்லவி தான் இருக்கும். அப்போ எத்தனை வாட்டி அவர் ரிப்பீட் பண்ணி பாடுவார், எத்தனை தடவை திருப்பி நம்மளை பாட வைப்பாருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளவு வாட்டிக்கும் நாங்கள் எல்லாத்தையும் அடிச்சு எழுதணும். முதல்லாம் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நான் அவர்கிட்ட. ஒரு 2 வருஷமாக அவர் நிறைய திட்டும்போது பயந்துருவோம் இல்லையா, திட்டும்போது பயந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம கற்றுக்கிட்டதை மறந்து வேற ஒன்று பாடிடுவோம். இப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து அப்போ வந்து யூ தியாகராஜன் அவர்கிட்ட ஒருத்தர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர்கிட்ட நான் சொன்னேன், அண்ணா ஒரு சேஞ்ச் பண்ணால் பரவாயில்லண்ணே, அவர் எக்கச்சக்கமாக சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காரு, எதை தான் ஞாபகம் வச்சுக்க தெரியல, அதுக்கு என்ன பண்ணுறதுங்க, அவர் அப்படி தான் அப்படின்னோடனே அதை நான் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்துட்டார் கரெக்டாக. என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னாரு. இல்லை கம்ப்ளைண்ட் எனக்கு இந்த மாதிரி சொல்லணும், உனக்கு என்ன கஷ்டம் அப்படின்னாரு. அப்புறம் என்னை தனியாக கூப்பிட்டு போயிட்டார். உனக்கு ஏதாவது இந்த மாதிரிலாம் கஷ்டம் இருந்ததுன்னா அதை நேரம் என்கிட்ட சொல்லணும், ஓகே, வேற யார்ட்டையும் போய் சொல்லக்கூடாது அப்படின்னாரு. மற்றவங்களாம் பேசக்கூடாது சரியா அப்படின்னாரு. அப்படி இல்லைங்க, இல்லை அவங்களா கேட்டால் கூட பேசக்கூடாது, நீயும் ஆதங்கப்பட்டு கூட பேசக்கூடாது, உனக்கு ஏதாவது சிரமங்கள் இருக்கா என்கிட்ட நேரம் சொல்ல வேண்டியதானே, நீ 2 வருஷமாக என்கிட்ட இருக்கல அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னு. ஆனால் இல்லை இனிமேல் அது மாதிரி சொல்ல மாட்டேன். என்ன கஷ்டம் அப்படின்னாரு. இந்த மாதிரி சொன்னேன், இந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க, பிக்கப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஒரு சேஞ்சு 2 சேஞ்சுனா பரவாயில்ல, நிறைய ஏற்கனவே கம்போசிங்கில் வேறு நிறைய அதுவே நிறைய எழுதி வச்சுருக்கேன், அது இல்லாமல் வந்து நீங்கள் இங்கே வந்த அப்புறம் புதுசாக சொல்கிறீங்க. நான் ஏன் அப்படி மாற்றிக்கிட்டே இருக்கேன், அந்த மாற்றுறதுக்கு காரணம் இன்னும் பெஸ்ட்டாக ஏதாவது கிடைக்காதா, இன்னும் நான் எப்போவுமே நான் வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன், இந்த டியூனை இன்னும் வேறு மாதிரி அழகுபடுத்த முடியாதான்னு நான் யோசிச்சுட்டே தான் இருப்பேன். ஆனால் எல்லாத்துக்கும் ஈடு கொடுத்து நீ ரெடி ஆகணும், கம்ப்ளைண்ட் சொல்லாமல் அப்படி நீ ரெடியாக இருந்தால் தான் எங்கிட்ட நீ வேலை செய்ய முடியும். என்னுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் அதுதான். நீ அதுக்கு ரெடியாக ப்ரிப்பேர்டாக இருக்கிறதா இருந்தால் தானே நீ வந்து அப்போ தெரியும்ல, 2 வருஷமாக இருக்குல்ல பார்க்குறல, அதுக்கு நீ ப்ரிப்பேர் ஆக வேண்டாமா அப்படின்னாரு. நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேங்க அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு ஒரு மைண்ட் செட் ஆச்சு. அதுலேருந்து அவர் எங்கே கம்போஸ் பண்ண போனாலும் அந்த கேசட்டை வீட்டுக்கு போனோடனே ஃபுல்லாக கேட்டு 1 2 3 4 போட்டு எத்தனை சேஞ்சஸ் சொல்லியிருக்காரு, பல்லவியில் எத்தனை சொல்லியிருக்காரு, சரணத்தில் எத்தனை சொல்லியிருக்காரு, திருப்பி ஃபஸ்ட் பல்லவி ஃபஸ்ட் சரணம் பாடுற வரைக்கும் என்னென்ன சேஞ்ச் சொல்கிறாரு, இப்படி எல்லாத்தையுமே எழுதுறதுக்கு நான் என்ன தயார்படுத்திக்கிட்டேன். ஏன்னா வேறு வழியில் அப்படி தான் இருந்தாகணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ரெக்கார்டிங் போகும்போது எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இருந்தது. நான் பாடி காமிக்க வந்து முதல்ல இப்படி பாடிக்கிறேன், ஓ நீ எல்லாமே கேட்டு எழுதுனியா அப்படின்னாரு. ஆமாண்ணே, வெரி குட், அப்போ இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ அப்படி கேட்டு எழுதலை அப்படிதானே அப்படின்னு மடக்கினாரு. அப்படி இல்லைங்க, நான் இதை தான் எதிர்பார்த்தேன் உங்ககிட்ட, உனக்கு 2 வருஷம் ஆயிருக்கு, வெரி குட், இதே மாதிரியே மெயின்டைன் பண்ணேன் அப்படின்னாரு. அதுதான் முதல் அனுபவம் எனக்கு அவர்கிட்ட. அனுபவங்கள்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து போக போக வந்துட்டு எனக்கு வந்துட்டு அவர் பாடக்கூடிய ஆல்பமில் கேசட்லாம் பார்த்தீங்கன்னா நான் பாடின ட்ராக்கே வந்துட்டு இதுவே நல்லா இருக்குது, இதே வச்சுக்கிறேன், வேறு சிங்கர்ஸ் கூட பாட வைக்கணுமா அப்படின்னு சொல்லி அதையே ஓகே பண்ண அனுபவங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் போக போக ஒரு 10 பாட்டு இருக்குன்னா அதில் 2 பாட்டு 3 பாட்டு நானே பாடுவேன். அதுக்கப்புறம் என்னை வந்து வேறு டைரக்டர்ஸ் வேறு பெரிய பட்ஜெட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது அவங்கள்ட்ட நிறைய ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் அவர் போன கச்சேரிகள் எல்லாமே லோக்கலும் சரி அப்ராடும் சரி ஒன் அமங் த மெயின் சிங்கர்ஸ் தான் நான் வந்து நிறைய பாடிட்டேன். போக போக எனக்கு வந்து அவர்கிட்ட இருந்த ரேப்போ, அவர்கிட்ட இருந்த அந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அவருக்கு என் மேலே இருந்த ஒரு பிரியம், இதெல்லாமே தான் பார்த்தீங்கன்னா இல்லைனா யோசிச்சு பாருங்களேன் சார், ஒரு 17 வருஷம்லாம் அவர்கிட்ட ஒர்க் பண்ணுறோம்னா வந்து யார் அப்படி உட்காந்துருக்க போகிறாங்க இல்லையா? அது ஒரு மேட் ஃபார் ஈச்சர்ங்கிற மாதிரி 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது. என்னாலையும் அவரை விட்டு விலக முடியல, அவராலையும் என்ன விட முடியல அப்படிங்கிற அளவுக்கு அது ஒரு பெரிய அனுபவம் சார். மற்ற இசையமைப்பாளர்கள் இருந்து எம்எஸ்வி எந்த வகையில் மாறுபட்டவர்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா இசையமைப்பாளர்களுமே வந்து எம்எஸ்வி சாரை ஒரு முன்னோடியாக எடுத்துக்கக்கூடியவங்க தான். அவரை தான் ஒரு யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, ஒரு குரு அப்படிங்கிற ஸ்தானத்தில் வச்சு எல்லாருமே பார்க்குறாங்க சார். அதனால் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு தப்பு கிடையாது. மற்ற இசையமைப்பாளர்கிட்ட இருந்து அவர் வந்து எப்படி வேறுபடுறாருன்னு கேட்குறீங்க.
ஃபஸ்ட்டு திங் வந்துட்டு அவர் வந்து அந்த ஒர்க்கு நேரத்தில் மட்டும்தான் சார் அந்த அந்த ஒரு 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 டெரர் மாதிரி அந்த ஒரு விஷயத்தோட அந்த என்ன சொல்கிறது அந்த ஞானத்தோட கூண்ண அவர் டெரராக இருக்கணும்னு எய்ம் கிடையாது, காம்ப்ரமைஸ் இல்லாமல் இருப்பார். ஸோ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு, அவரை பார்த்தா யாருக்குமே பயம் இருக்கும். மித்த நேரத்தில் வந்து ரொம்ப இயல்பாக ஒரு குழந்தையாக மாறிடுவார். ரெண்டாவது அவர்கிட்ட என்ன இதுன்னா, நம்ம மனசு நோகிற மாதிரியோ இல்லை கஷ்டப்படுற மாதிரியோ ஏதாவது ஒரு வார்த்தை 2 வார்த்தை அந்த ஒர்க்கு நேரத்தில் நம்ம திட்டானா முடிச்ச உடனே கோச்சிக்காதையா நான் ஏதோ அந்த நேரத்தில் ஒரு இதில் சொல்லிட்டேன். அது வந்து ஜென்ரலாக வந்து அது ஒரு பெரிய பண்பு சார். அது வந்து நம்ம எல்லாத்தையுமே கற்றுக்க வேண்டியது. இப்போ யாரையாவது நம்ம வந்து மனம் நோகிற மாதிரி ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களில் நம்ம வந்து பேசிட்டோம்னா இறங்கி வந்து மன்னிப்பு கேட்குறதுங்கிறது ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. என்னை மன்னிச்சிருங்க, நான் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டேன் அப்படிங்கிறது வந்து அந்த நேரத்தில் அந்த ஒரு இயல்பு வந்து அவர்கிட்ட இருந்தது சார். அவர் சின்ன குழந்தையாக இருந்தால் கூட மன்னிப்பு கேட்பார் அவ்வளவு. ஏன்னா அது எதுக்கு தன்னுடைய வயசை பார்க்காம இறங்கி வந்து இது பண்ணுவார். அதை மாதிரி இன்னொன்று எவ்வளவோ பகைகள் எத்தனையோ பேருக்கு நடுவில் வந்துட்டு ஒரு உரையாடல்னு வரும்போது அபிப்பிராய பேதங்கள்னால கோபதாபங்கள் வந்தால் கூட அதை உடனே மறந்து பழகி திருப்பி மற்றவங்க கிட்ட சகஜமாக பழகுவார். அடுத்த நாள் வரும்போது அவரே போய் வலுக்கட்டாயம் வாலண்டியராக போய் அவங்ககிட்ட பேசுவார், பகை பாராட்ட மாட்டார். அந்த மாதிரி ஒரு குணங்கள்லாம் வந்து பார்க்கணும். அஃப்கோர்ஸ் இந்த ஃபீல்டில் வந்து எல்லாரும் ஒரு பெரிய பொசிஷனுக்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அந்த அந்த இடத்துக்கு அந்த அந்த ரேங்க்குக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு கெஸ்டர், தன்னுடைய கெஸ்டரை மெயின்டைன் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு கௌரவம் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து ரொம்ப இவருடைய கெஸ்டரே பார்த்தீங்கன்னா இவருடைய அந்த தோற்றம், இவருடைய அந்த எளிமை, இவருடைய அந்த மியூசிக்காலிட்டி, அவருக்கு ரெஸ்பெக்டை தேடி தந்ததே அவருடைய மியூசிக்னு சொல்ல முடியுமே தவிர அவர் தனக்குன்னு ஒரு கெஸ்டரை தான் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்தாலே ராஜ கலையாக இருக்கும் சார். அப்படியே ஒரு தெய்வீக கலையாக இருக்கும். நீங்கள் தான் பார்த்துருக்கீங்களே எவ்வளவோ. ஸோ அது மாதிரி அவர் எல்லா விதத்துலையுமே வேறுபட்டு தான் நிற்கிறார் சார் மற்ற இசையமைப்பாளர்களோட. அது மற்றவங்களுக்கெல்லாம் வந்து வலுக்கட்டாயமாக வற்புறுத்தி அவங்களே அதுக்காக கஷ்டப்பட்டு கிடைச்ச ஒரு விஷயம் வந்து இவர் எதை பற்றியும் எய்ம் பண்ணாமல் ஒர்க்கை மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணதுனால இயல்பாக வந்த விஷயம். மனிதர்களாக இயல்பாக பழகவும் செய்வார். அதே நேரத்தில் அவர் மேலே எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் இருக்கும். இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, கலைஞர்கள் யாராக இருந்தாலும் சரி நல்லா பாடிட்டாங்க நல்லா வாசிட்டாங்கன்னா மனசார வஞ்சனை இல்லாமல் பாராட்டுவார் சார். அந்த ஒர்க்கு முடிச்சு உள்ளே போய் அந்த ஸ்பீக்கரில் சாங் எல்லாரோடையும் சேர்ந்து தான் கேட்பார். கேட்கும்போதே அந்தந்த பிட்டெல்லாம் அவங்க வாசிச்சது அழகாக இருக்கும்போது அப்படி திரும்பி பார்த்து வெரி குட் அப்படின்னு அந்த பாராட்டுறது, இந்த மாதிரி இயல்பெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தனித்தன்மையாக நிற்கிறார். அவர்கிட்ட இருந்து நம்ம எல்லாருமே கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. எம்எஸ்வி அவர்களோட மிகப்பெரிய பலம் என்ன? எம்எஸ்வி சாருடைய மிகப்பெரிய பலமே அவருடைய அந்த டியூன் கம்போசிங், அந்த மியூசிக்காலிட்டி அண்ட் ரெண்டாவது தாண்டி அது வந்து மிகப்பெரிய பலம். அது வந்து ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவருடைய மிகப்பெரிய பலமே அந்த மனித நேயம் தான். எல்லாரையும் மதிக்கிறது, எல்லார்ட்டையும் அன்போடு நடந்துக்கிறது, அன்போடு உபசிக்கிறது, மனசார பாராட்டுறது, வாயார புகழறது. அது மாதிரி தனக்கு வரக்கூடிய எந்த ஒரு தான் இந்த இடத்துல இறங்கிட்டோமே அந்த இடத்துல ஏறிட்டோமே அப்படின்னு தன்னைத்தானே யாரு கூடயும் கம்பேர் பண்ணிக்க மாட்டார். இன்னொன்று தான் உண்டு தன் வேலை உண்டு என்பதில் வந்து இன்னொன்று தனக்கு என்ன கிடைத்ததோ, தனக்கு என்ன இருந்ததோ, தன்னுடைய பொசிஷன் எந்த மாதிரி இருந்ததோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டவர். அவர் வந்து உச்ச நிலையில் இருக்கும்போதும் அவர் வந்து தான் அந்த 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 பொசிஷனில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து என்னோட இடம் இந்த இடம் தான், இந்த இடத்த யாராலையும் பிடிக்க முடியாது, யாரும் வர முடியாதுன்னு அப்படி நினச்சதும் கிடையாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனலாக அதுக்கப்புறம் பின்னாடி நிறைய இசையமைப்பாளர் வந்ததுக்கப்புறம் பார்த்து அதை பார்த்து சந்தோஷப்பட்டாரே தவிர அப்போ கூட தான் மெலடி பண்ணுற விதத்தையோ தான் வந்து கம்போஸ் பண்ணுற விதத்தையோ தன்னுடைய தனித்தன்மையோ வந்து அவர் யாராலையும் பாதிக்கப்படவும் இல்லை, யாராலையும் அதை மாற்றிக்கவும் இல்லை. ஸோ அவருடைய மிகப்பெரிய பலமே தன்னை பிறருடன் ஒப்பிட்டு பார்க்காத அந்த தன்மையும் பிறரை தன்னோடு ஒப்பிடாத தன்மையும் தான். அவரவர்களுடைய தனித்தன்மையை வஞ்சனை இல்லாமல் பாராட்ட கற்றுக்கிட்டார் சார். அந்த அவருடைய பலம் அதுதான். எம்எஸ் விஸ்வநாதன் மறைவுக்கு பிறகு எப்படிப்பட்ட வெற்றிடம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு நான் அவர்கிட்ட 17 வருஷமாக ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்ம இனிமேல் என்ன பண்ண போகிறோம், ஏன்னா யார்கிட்ட போய் ஒர்க் பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு இருந்த காலத்தில் அவருடைய பிளெஸ்ஸிங்னாலேயே எனக்கு வந்து இந்த கபாலி காலா போன்ற படங்கள் வந்து பாடுறது கிடச்சிது. அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் நான் நினைக்கிறேன். அது வந்து அன்டவுட்டட்லி அவருடைய பிளெஸ்ஸிங் தான். பட் ஆனால் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படி லாஸ்ன்னு மற்றவங்க எப்படி எடுத்துக்கிறாங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா அஃப்கோர்ஸ் எம்எஸ்வி சாருடைய மறைவு வந்து எல்லாருமே பாதிக்கப்பட்டது தான். பட் பர்சனலாக என்ன பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணதை பற்றி சொல்கிறேன். அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இசையமைப்பாளர், அந்த மாதிரி அந்த ஸ்பீடு, அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு ராட்சசத்தனமான ஒரு ஒர்க்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒரு சுறுசுறுப்பு, அந்த ஒரு ஸ்பீடு அண்டு மியூசிக்கில் அந்த மாதிரி ஒரு அருவி மாதிரி தலைக்காமல் கொட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர்னு சொல்லுவாங்க தெரியுமா. அது மாதிரி ஒரு இசையமைப்பாளரை இனிமேல் நம்ம உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது சார். அந்த ஒரு இசைத்தன்மை, அந்த ஒரு இசை வேகம், அந்த ஒரு இசை பரிமாணம், அந்த பரிணாமம் எல்லாமே அது அவருக்கு தான். ஏன்னா இப்போ நான் வெற்றிடமாக நினைக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த மாதிரி ஒன்று பார்த்ததுனால
அதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவுமே பார்க்க முடியாமல் இருக்கிறதுக்கு அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப வெற்றிடமாக தெரியுது சார். எம்எஸ்வி கண்ணதாசன் இவங்களோட காம்பினேஷன் பற்றி சொல்லுங்கள். எம்எஸ்வி சார் அண்ட் கவியரசர் கண்ணதாசன் சார் இவங்களுடைய காம்பினேஷன் பற்றி நம்ம என்ன சார் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது கணவன் மனைவி அப்படி தான் சொல்லணும். 2 பேரும் ஒரு கணவன் மனைவி போல். ஏன்னா ஒரு கணவன் மனைவி வாழ்க்கையில் வந்துட்டு தாம்பத்தியத்தில் வந்து நல்ல விதமான தாம்பத்தியத்தில் இணையும் போது அதில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து ரொம்ப அழகான குழந்தைகளாக வரும். அது மாதிரி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு கவியரசர், பாட்டரசர், கவியரசரும் பாட்டரசரும், எப்படி சொல்கிறது, இசையரசர் கவியரசர்னு சொல்லலாம் இல்லையா. மெல்லிசை மன்னர் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கவியரசர். இவர் பாட்டு எழுதி அவர் எவ்வளவோ டியூன் போட்டிருக்காரு, அவர் கொடுத்த டியூனுக்கு இவர் பாட்டு எழுதிருக்காரு. இது எதுக்காக நான் மெய்டு ஃபார் ஈச் அதர்ங்கிறது நான் சொல்ல வரேன்னா, எம்எஸ்வி சாரே சொல்லியிருக்காரு, தம்பி நம்ம எவ்வளவோ பாட்டு நம்ம டியூன் கொடுத்து பாட்டு எழுதியிருக்கோம். இப்போ எத்தனையோ கவிஞர்கள் பாட்டு எழுதுவாங்க, டியூனுக்கு பாட்டு எழுதுவாங்க, உடனே எழுதி கொடுத்துருவாங்க. ஆனால் கொடுக்குற அந்த மீட்டருக்கு எழுதிடுவாங்க. ஆனால் கொடுக்குற டியூனில் இருக்கக்கூடிய அந்த டியூனுடைய துணி இருக்குல்ல, அந்த டியூனுடைய மூடுன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த டியூனுக்கு என்ன வார்த்தைகள் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நான் சொல்லுவார். மீட்டருக்கு பாட்டு எழுதுறதுங்கிறது ஃபில் அப் த பிளாங்க்ஸ் தான். ஆனால் டியூனுக்கு பாட்டு எழுதுறதுங்கிறது வந்து ரொம்ப விரல் விட்டு எண்ணக்கூடிய கவிஞர்கள் தான் இருக்காங்க. அதில் முதன்மை வாய்ந்தவர் வந்து கண்ணதாசன் சொல்லுவார். யார்? எம்எஸ்வி சார் சொல்லுவார். எதுக்குன்னா அந்த டியூனுக்கு ஏற்ற பாட்டு கொடுக்கக்கூடியவர் வந்து அவர் தான். அது மாதிரி பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி பாட்டு அவர் எழுதி கொடுத்தாலும் அந்த பாட்டுக்கு இதை விட பெஸ்ட் டியூன் போட முடியாது அப்படிங்கிற மாதிரி வந்து எம்எஸ்வி சார் கொடுப்பாரு. அதனால தான் அவர் சொல்லுவார், எங்களுடைய பாடல்களில் நிறைய பாடல்கள் கேட்கும்போது நிறைய பேர் கேட்பாங்க, ஐயா இது வந்து அவர் பாட்டு கொடுத்து நீங்கள் டியூன் போட்டிங்களா, இல்லை நீங்கள் டியூன் கொடுத்து அவர் பாட்டு எழுதுனாங்களான்னு கேட்டால் அந்த மாதிரி 2மே நடந்திருக்கு. ஆனால் கேட்கும்போது இவர் தான் முதல்ல டியூன் கொடுத்தாரு, இல்லை அவர் தான் பாட்டு கொடுத்து இவர் அப்புறம் தான் டியூன் பண்ணார் அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வித்தியாசமே இல்லாமல் அந்த அளவுக்கு 2ம் ஒன்றோட ஒன்று ஒன்றி போயிருக்கும். அதுதான் மேட் ஃபார் ஈச் அதர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த காம்பினேஷனை பற்றி சொல்லணும்னா இதுக்கு மேலே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது மட்டும் இல்லை, கண்ணதாசன் வந்து தன்னுடைய சுயசரிதை எழுதும்போது தன்னுடைய சுய புராணம் எழுதுவாங்க இல்லையா, அதில் வந்து ஒரு 2 பேஜோ 3 பேஜோ எம்எஸ்வி சாரை பற்றி எழுதியிருக்காராம். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய தம்பி விஸ்வநாதனும் நானும் சேர்ந்து செய்த சாதனைகளை இனி ஒருவரால் முறியடிக்க முடியாது, முறியடிப்பதற்கு இனி எவரும் பிறக்கவும் இல்லை, பிறக்கவும் முடியாது. ஒருவேளை எங்களுடைய சாதனை அப்படி முறியடிக்கப்படும் என்றால் அது மீண்டும் நாங்கள் இருவரும் பிறந்து வந்து செய்தால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, அப்போ எந்த அளவுக்கு எம்எஸ்வி சார் மேலேயும் அவர் மேலேயும் தன் மேலே நம்பிக்கை இருக்கும் ஒருத்தருக்கு. பட் எம்எஸ்வி சார் மேலே அவர் எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்காருங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது இனிமேல் இந்த மாதிரி பாட்டெல்லாம் எங்கே வரப்போகுது, இந்த மாதிரி யாரும் பாட்டு கேட்க போகிறதும் இல்லை. ஆனால் எம்எஸ்வி சார் கிட்ட அதை கேட்டால் என்னமா சொல்லுவார், தம்பி அதுக்கு நாங்கள் மட்டுமே காரணம் இல்லை, அந்த அன்னைக்கு படம் எடுத்த டைரக்டர்ஸு, அன்னைக்கு வந்த கதை, அன்னைக்கு ப்ரொடியூசர்ஸு, அன்னைக்கு நடித்த நடிகர்கள் எல்லாருமே பொறுப்புன்னு சொல்லுவார். பட் இவங்க 2 பேரை பற்றி பேசும்போது வந்து மேட் ஃபார் ஈச் அதர் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் கிடையாது. அது மாதிரி சொல்கிற மாதிரி இவங்க 2 பேருமே ஒரு கவியரசரும் சரி மெல்லிசை மன்னரும் சரி வரக்கூடிய அத்தனை கவிஞர்களுக்கும் அத்தனை இசையமைப்பாளர்களுக்கும் இவங்க தான் வந்து டிக்ஷனரி, இவங்க தான் யூனிவர்சிட்டி. இதை தாண்டி யாரும் மியூசிக் போட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபவுண்டேஷனை அவங்க 2 பேருமே போட்டு போயிட்டாங்க. ஒரு முக்கியமான தகவல் இந்த டூரிங் டாக்கீஸ் மூலமாக சொல்ல விரும்புகிறேன் சார். நான் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லையா, நான் காலா கபாலிலாம் பாண்டு சந்தோஷ் நாராயணன் சாரை மீட் பண்ணும்பொழுது எஸ்பெஷலி 2004 வந்து விஸ்வ துளசின்னு ஒரு படம் வந்தது. அது எம்எஸ்வி சார் தான் மியூசிக் பண்ணார். அந்த படத்தில் கண்ணம்மா கனவில்லையான்னு ஒரு சாங் உண்டு சார். அந்த சாங் வந்து அஃப்கோர்ஸ் பாலு சார் தான் பாடியிருக்காரு, ட்ராக் பண்ணது நான் தான். ஸோ அந்த சாங் வந்து கம்போசிங் டைமில் வந்து அதோடைய ஸ்ட்ரக்சரே வேறு மாதிரி இருந்தது ஆக்சுவலாக. அது அப்புறம் கொஞ்சம் டைல்யூட் பண்ணி தான் அந்த சாங்கை வந்து நான் ஒரு கசல் ஸ்டைலில் பண்ணியிருந்தார். அப்போ ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஹி டைலூட்டட் இட் அண்ட் அதுக்கப்புறம் தான் ரெக்கார்ட் ஆகி வந்தது வந்து டைலூட்டட் வெர்ஷன் தான். ஸோ அந்த கம்போசிங்கில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத வந்து நான் சந்தோஷ் நாராயணுக்கு ஒரு நாள் பாடி காமிச்சிட்டு இருந்தேன். அது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள். கண்ணம்மா கனவில்லையா கண்தனில் சுகமில்லையா என்னம்மா பொழுதில்லையா மனம் தன்னில் எந்தன் தொல்லையா சொல்லம்மா வாசல் வர வழி இல்லையா வாழ்வினில் வசந்தம் தர மொழி இல்லையா சொல்லம்மா வாசல் வர வழி இல்லையா வாழ்வினில் வசந்தம் தர மொழி இல்லையா கண்ணம்மா கனவில்லையா
கண்தனில் சுகமில்லையா, என்னம்மா பொழுதில்லையா, மனம் தன்னிலேந்தன் தொல்லையான்னு வரும். ஸோ இந்த சாங் வந்து நான் வந்து அவர் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் வேறு மாதிரிலாம் இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்து நான் வந்து நம்ம சந்தோஷ் நாராயணுக்கு பாடி காமிச்ச உடனே, சார் இப்படி ஒரு லெஜெண்டா சார். நான் அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கே அனதர் மியூசிக் டேரக்டர் வந்து அவர் தான் வந்து டிக்ஷனரி அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்புறம் சொன்னார், சார் என்னுடைய அபிப்பிராயத்தை நீங்கள் மாற்றி விட்டுட்டீங்க சார். இவரோட பாட்டை கேட்டதுக்கப்புறம் எல்லாருக்கும் முன்னோடியாக இவர் இருந்திருக்காருன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்கு. ஸோ இதை தழுவி தான் ஒவ்வொரு ட்ரெண்டும் அப்படியே, ஐ மீன் யாரையும் நம்ம பர்டிகுலராக சொல்லலை, பட் இதை வச்சு தான் வந்து எல்லாருமே ஒரு சொல்லுவாங்கல்ல, ஜென்ரலாக ஒரு ரோடே இல்லாத ஒரு ஊரில் வந்து ஒருத்தர் ரோடு போட்டார், அதுக்கப்புறம் தான் அது மேலே ட்ராவல் பண்ணி போக போக அந்த ரோடை வந்து திருப்பி சீரமைச்சு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணி அப்படி இருக்கிற ரோடு மேலே தான் எல்லோரும் பண்ணிக்கிட்டாங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா. அது மாதிரி ஒரு விஷயத்தை வந்து ரோடே இல்லாத காலத்தில் ரோடு போட்டு கொடுத்தது இவர் தான் போல் இருக்குங்கிறத அவராலையும் ரியலைஸ் பண்ண முடியுது. ஸோ அந்த கண்ணம்மாவை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா காலா ஃபிலிமில் வந்துட்டு, பூவாக என் காதல் தேனூறுதோ, தேனாக தேனாக வாயூறுதோ, கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா, ஆகாய சாயாம தூவானமேது, ஆராம ஆராம காயங்களேது, கண்ணம்மா கண்ணம்மா கண்ணிலே என்னம்மா. ஸோ இந்த சாங் வந்து அந்த சாங் கேட்கும்போது அதில் இன்ஸ்பயர் ஆனார் ரொம்ப. பட் அஃப்கோர்ஸ் இது வந்து இன்னொன்று சொல்லிடுறேன், அந்த சாங் உடைய காப்பி கண்டிப்பாக கிடையாது, இது என்டையர்லி டியூனே வேறு. பட் அந்த கண்ணம்மாங்கிற வார்த்தை அதில் கேட்டலையே, கண்ணம்மா கனவில்லையா. ஸோ அந்த கண்ணம்மாங்கிறது ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிடுச்சு அவரை. அப்புறம் சொன்னார், சார் நம்மளுடைய சாங்கில் கூட கண்ணம்மாங்கிறத வந்து அதை நம்ம ஹுக்கப் லைனாக வச்சுட்டு டியூன்ஸ் மட்டும் பாட்டு மட்டும் நம்ம உமாதேவி எழுத சொல்லலாம்னு சொல்லி எழுத சொன்னாங்க. ஸோ அப்படி வந்த பாட்டு தான் இந்த பாட்டு. ஸோ அந்தளவுக்கு எம்எஸ்வி சார் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய கரண்டில் இருக்கக்கூடிய எந்த இசையமைப்பாளராக இருந்தாலும் அவரால் இன்ஸ்பயர் ஆகாதவங்களே கிடையாது, அவர்கிட்டருந்து எடுத்துக்காதவங்களே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே யூனிவர்சிட்டி வந்து அவர் தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மாமேதையின் பிறந்த நாளுக்கு என்னை வந்து உங்களுடைய டூரிங் டாக்கீஸில் அழைச்சி நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு அரிய வாய்ப்பு கொடுத்து அவரை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய வாய்ப்பு கொடுத்தீங்க. இன்னொரு சந்தர்ப்பத்தில் அவரை பற்றி இன்னும் நிறையவே பேசலாம். இன்று 24/6/2021 பிறந்த நாள் காணக்கூடிய நம்மளுடைய மெல்லிசை மன்னர் அவர்களுக்கும் சரி, கவிஞர் அவர்களுக்கும் சரி, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஆராதனை வந்து நம்ம பண்ணியே ஆகணும். ஸோ என்னுடைய ஆசான் மெல்லிசை மன்னர், நான் இந்த அளவுக்கு இன்றைக்கி இருக்கேன்னா அதுக்கு காரணமே வந்து அவர் தான். உங்கள் முன்னாடிலாம் நான் வந்து இன்றைக்கி ஒரு பின்னணி பாடகனாகவும் ஒரு இசை தெரிந்தவனாகவும் நீங்களாம் எனக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கீங்கன்னா அதனுடைய கிரெடிட் வந்து அவரால் கிடைச்சது தான். ஸோ அப்படிப்பட்ட மெல்லிசை மன்னர் மாமேதை அவர்களுடைய பாடல்களை வந்து ஒரு சின்ன ஷார்ட் வீடியோவாக போட்டு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த ஒரு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நான் வந்து சொல்லலான்னு இருக்கேன். உங்கள் எல்லாருக்கூடையும் அந்த பிறந்தநாளை வந்து அவருடைய பிறந்தநாளை வந்து பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.